ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பைக்குக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது என்ன மொபைல் ஹோல்டரு, அதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த R15 பைக் வச்சுருக்கேன், மேக்ஸிமம் வர வரைக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, இனி அது என்ன பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம வாங்கினா மொபைல் ஹோல்டரு, ஓகேவா? இதோட பேர் எல்லாம் எனக்கு என்னென்னு தெரில. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வீடியோக்காக தான் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ண உடனே நான் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, இதோட ரேட்டு ரொம்ப 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 கம்மி. இருந்தாலுமே கொஞ்சம் ஓகே தான், கொஞ்சம் குவாலிட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வெயிட்டை பார்த்தால. சரி ஓகே, இது ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஓகே, இது சார்ஜரோட வர மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை தான் வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு இது வாங்கும்போது ஒரு சின்ன டவுட்டில் இருந்தேன். இது ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி இருக்குல்ல, இது எப்படிற மொபைலை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. தாராளமாக யூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது சார்ஜர் கூட வருது. ஒரு கவரும் கொடுத்துருக்கானுங்க. நான் இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஓகே, டன்னு. இதை நம்ம இங்கே ஒதுக்கி வச்சுப்போம். அப்புறம் இதுதான் எனக்கு எதுக்குன்னே தெரில. இது ஃப்ளிப்கார்ட்டில் போட்டுற ஃபோட்டோ பார்க்கும்போது இதை மொபைலில் அப்படி இப்படி இல்லாமல் சொருகி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னே எனக்கு தெரில. ஏன் தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரப்பர். ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா இது எது ஒன்று, இதுக்கு வரும்னு நினைக்கிறேன். இது நம்ம இங்கே இது ஸ்டிக்கரை இலக்கிட்டு இங்கே ஒட்ட வேண்டியிருக்கும் இப்படி. அதுக்கு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா இது ஒரு கிளாம்பு செட்டு. டோட்டலாக இது கிளாம்பு கொடுத்துருக்கானுங்க. இதை நான் மாட்டியது ஃப்ளிப்கார்ட்டில் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே மாட்டோம். இது இப்படி வச்சுருக்கணும். அப்புறம் இதையும் இங்கே வச்சுட்டு இதை இப்படி லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அந்த போல்ட்டை மட்டும் கரெக்டாக சென்டராட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுன்னா வேறு முடிஞ்சிச்சு. அப்படியே நினைக்கிறேன். ஒரு போட்டு வைப்போமா? போச்சுடா. ரைட்டு. ஓகே கைஸ், இவ்வளோ மாட்டிட்டேன். இப்படி தான் இருக்கும். கரெக்டாக நம்ம இந்த ரெண்டு பாலையும் இந்த ரெண்டு பீஸ் இடையில் வச்சு கரெக்டாக லாக் பண்ணணும். இந்த போல்ட்டை நம்ம சென்டர் போட்டு இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த போல்ட்டை தான் நம்ம பைக்கில் வச்சு இப்படி மாட்ட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் மாட்டணும். இதுக்கு நமக்கு ஒரு போல்ட் மட்டும் தேவைப்படும். நான் R15 பைக் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷனுங்க. எனக்கு இங்கே மிரரில் எல்லாம் மாட்டினா, இந்த மிரர் போல்ட்டில் எல்லாம் மாட்டினா முடியாது. எங்கே நம்ம பைக்கு திருப்பும்போது இங்கே மேலே இடிக்கும் கண்டிப்பாக. நம்ம இதில் இருக்கும் பாருங்களேன் ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸில் ஏதாவது தான் ஒன்றெலாம் மாட்டி ஆகணும். இதுக்கு நமக்கு போல்ட்டு தேவைப்படும். நம்ம இதை இப்படி வச்சு மாட்டியதுன்னா வெளிச்சம் கரெக்டாக இருக்குன்னு தெரியலையே. சாரி கைஸ், கொஞ்சம் வீட்டுக்குள்ளாடி தான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் வெளிச்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கரெக்டாக இந்த போல்ட்டு லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு போல்ட்டு தேவைப்படும். அதை நான் கடையில் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஒரு போல்ட்டு மட்டும் ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு. அது என்னாச்சுன்னா கொஞ்சம் லெந்து பத்தலை. ஸோ இந்த போல்ட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் ஒரு போல்ட் நட்டு இது ஒரு 1/2 இன்ச் இருக்குமா, இல்லை 1 இன்ச் இருக்கும். 1 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரில. நீங்கள் லெந்தை பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஒரு போல்ட்டு, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு நெட்டு, ப்ளஸ் ஒரு 2 வாசல் கூட வாங்கியிருக்கேன் நம்ம மேலேயும் கீழேயும் போட்டு லாக் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, இனி வாங்க நம்ம இனி ஃபிட்டிங் வேலையை பார்ப்போம் கைஸ். அப்புறம் தான் இது எப்படி ஃபிட் பண்ண போகிறேன்னா, இது நம்ம சார்ஜர் இருக்கனால நம்ம அது டேரெக்டாக பேட்டரி லைன் கொடுக்கலாம். பட் நான் அது பேட்டரி லைன் கொடுக்கல. அது கொடுத்தாச்சுன்னா எப்போவுமே அதுக்கு நம்ம டேரெக்டாக கரண்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த சாவியை மட்டும் ஆன் பண்ணால் அது கரண்ட் வரணும். அதை நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, அதில் இங்கிலீஷன் லைன் அப்படிலாம் வரும். நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா இந்த R15 பொறுத்த வரைக்கும் V3லையும் இருக்குது, V4லையும் இருக்குது. அப்படின்னா அடிஷ்னலாகவே அவனுக்கு சார்ஜர் போடுறதுக்கு ஒரு லைன் அவனும் கொடுத்து விட்ருக்கானுங்க. அது எப்படின்னா இந்த Yamaha ப்ராடக்ட்டுக்கு அது கம்பெனிலே வரும். நம்ம தேவைப்பட்டு அங்கே எதனா சொல்லி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்புறமா கூட மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு லைனை கொண்டு விட்ருக்காங்க. அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு காட்டி தரேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் கழட்டி ஆகணும். இந்த பேனில் தான் கழட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த இருக்குல்ல ஒரு பிளாக் பேனல், இந்த ஒரு பேனில் மட்டும் கழட்டணும். அது கழட்டுறதுக்கு ஒரு நிமிஷங்களேன். அது கழட்டுறதுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரில.
இதை கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே உள்ளாடி ஸ்க்ரூ இருக்கும். நான் ஹெல்மெட்டில் தான் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கேன், சாரி கைஸ். ஏன்னா கையில் பிடிச்சிட்டு ஐயோ கேமராவை கையில் பிடிச்சிட்டு வீடியோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹெல்மெட்டில் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், 2 ஸ்க்ரூ இருக்கும் மொத்தம். இது ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் இந்த உள்ளாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டணும். கழட்டியதுன்னா அந்த பேனில் கழட்டிடலாம். நான் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு பார்த்ததே இல்லை. நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் போட்டு கழட்டுவோம், அலாங்கி போட்டு கழட்டுவோம், அதெல்லாம் பார்த்துருக்கேன். இது எப்படின்னா இப்போ நார்மலாக விட்டுருக்கோம். இதை நம்ம இந்த சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா அது லாக் ரிலீஸ் ஆகும். அப்படியே நம்ம உருவி எடுக்கணும். அப்படிப்பட்ட இது ஒரு மெத்தடில் தான் இது இருக்குது. ஸோ ரெண்டுமே அப்படி தான். கொஞ்சம் கஷ்டமாட்டிருக்கும். எனக்கு ஸ்டார்டிங் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாட்டிருக்கு. கொஞ்சம் பழைய வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 ஸ்க்ரூவும் அப்படியே கழட்டிடணும். ஓகே, இந்த ஸ்க்ரூவும் கழட்டிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும். அதுக்கு இங்கே அப்படியே இழுத்தாக வந்துடும். கொஞ்சம் பார்த்து இழுக்கணும். இது கொஞ்சம் பிளாஸ்டிக்கானதில் கொஞ்சம் சீக்கிரம் உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இழுக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு லாக் தான். அங்கே கொஞ்சம் லாக் ஆகிட்ருக்கும். கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே தான், கழட்டிட்டேன். டன். இது எங்கே ஒதுக்கி வச்சிடலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற லைனு இதில் ஒரு டம்மி மாதிரி கொடுத்துருப்பானு கரெக்டாக முன்னாடியே இருக்குது. இந்த லைனு தான். நான் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்படி போட்டாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்ருக்கும். சரி, ஓகே கைஸ், நம்ம என்ன இருக்கிறது தான். இதுக்கு ஒரு டேப் பிடிருக்காங்க, அதை நம்ம கழட்டிடலாம். ஓகே, கழட்டிட்டோம். இது உங்களுக்கு எப்படி பார்த்தா தெரியும்னா, இது ஒரு சைடில் ஒயர் கொடுத்துருப்பானுங்க, தெரியுதில்ல? ஒரு சைடில் மட்டும் ஒயர் கொடுத்துருப்பானுங்க, இன்னொரு சைடில் எதுவுமே இல்லாமல் சும்மா விட்ருப்பானுங்க. ஸோ நம்ம இதில் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் மொத்தம் 2 ஒயர் வரும். ஒன்று பிளாக்கு, இன்னொன்று ப்ரௌனு. இதெல்லாம் பிளாக்கு நம்ம வழக்கமாட்டு கொடுக்குற மாதிரி நியூட்ரல் நெகட்டிவ். பிளாக்கில் அந்த கருப்பு ஒயர் கொடுக்கணும். நான் அந்த மொபைல் ஹோல்டர் என்ன ஒயர் இருக்குன்னு கவனிக்கலை. அப்புறம் இந்த ப்ரௌனில் ரெட்டு கொடுக்கணும். ஸோ அந்த இது ஒரு வெரி ஈஸி. ஸோ அந்த 2 இது தான், ரொம்ப ஈஸி தான். ஓகே, நம்ம இது அந்த ஒயரை இந்த கனெக்டருக்கு உள்ளாடி எடுத்து இப்படி கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம இதுக்குள்ளாடியும் கொடுக்கலாம் டேரெக்டாக. பட் நம்ம இப்படி ஒயர் இதுக்குள்ளாடி எடுத்து கொஞ்சம் எடுத்தாச்சுன்னா டேரெக்டாக அப்படி கனெக்ட் இப்படி இருந்தாலும் நம்ம என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. இருந்தாலும் நம்ம அந்த ஒயரை டேரெக்டாக இதுக்கு உள்ளாடி எடுத்து இப்படி இதில் கனெக்ட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அதில் டேரெக்டாக கொடுத்தாலும் ஓகே தான். பட் நான் அப்படி ட்ரை பண்ண போகிறேன், பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு லைன் கொடுக்குறது 2வது பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் ஹோல்டரை மாட்டிவிடுவோம். மாட்டினா அப்புறம் லைன் கொடுக்கலாம், ஓகேவா? மற்றபடி இது ஓகே தான் கைஸ். மொபைல் ஹோல்டரை மாட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை கழட்டிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிளாம்பை மட்டும் மாட்டுவோம். மாட்டினா அப்புறம் இந்த சம்பவங்களை மாட்டிடலாம். ஆனால் இதில் ஒன்று இருக்குது. எனக்கு இது எப்படின்னா இங்கே சைடில் கொஞ்சம் இடம் இருந்து அப்படி மாட்டியதுன்னா நான் எங்கள் மொபைல் ஹோல்டர் இங்கேயே மாட்டியிருப்பேன். நம்ம இந்த மொபைல் ஹோல்டரை மாட்ட போனால் என்ன ஆகும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம மொபைல் வச்சு மாட்டுவோமா, மொபைல் ஹோல்டர் இது வரை வந்துடும். மொபைல் ப்ளஸ் இங்கே வரும்போது டிஸ்பிளே கொஞ்சம் மறையும். எனக்கு அந்த டிஸ்பிளே மறையதுக்கு பிடிக்கல. பார்க்கலாம், நம்ம மேக்ஸிமம் டிஸ்பிளே மறைக்காத மாதிரி செட் பண்ண முடியுமா பார்ப்போம். இப்படி வச்சு மாட்டலாமா? சரி, ஓகே. நம்ம இதை எப்படி வேணும்னு வச்சுருக்கோம். இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த போல்ட்டெல்லாம் போடுறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த போல்ட்டை நம்ம ஓரளவு மாட்டிட்டோம்.
இருந்தாலும் டைட் இருக்குது, நம்ம ரெண்டாவது வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, ஓரளவு டைட் வச்சுட்டேன் கையிலேயே. நம்ம மொத்தமாக ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு நான் டைரெக்ஷனை பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம அதை ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் தான். நம்ம இது மாட்டுறதுக்கு பெரிய நான் ஒரு ஷாப்பில் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் நம்மளே மாட்டி பார்ப்போம் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் ஓகேவா தான் போல இருக்குது. இதில் எந்த சொதப்பலும் வரல. ஓகே, மொபைல் ஹோல்டர் இப்படி மாட்டிக்கலாம். ஒரு நிமிஷம் லைட்டாக ஸ்பேண்டரில் டைட் வச்சுக்கிறேன். ஓகே, ஓவரால் டைட் வச்சுட்டோம். அப்புறமாட்டு ஃபுல் டைட் வைக்கலாம். மொபைலை மாட்டி வைப்போமா காய்ஸ்? அப்புறம் இதில் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. என்ன மேட்ருன்னா, இப்போ நம்ம மொபைல் இது மாற்றணுங்களேன், என்ன இருக்குல்ல ஒரு 4 கால் பூச்சி மாதிரி. இந்த சம்பவம் என்ன பண்ணுவோம்னா, இந்த நமக்கு பவர் பட்டனு இல்லை வால்யூம் பட்டன் இருக்குல்ல, அதை ஒன்றே குறைச்சி விடும், இல்லைனா கூட்டி விடும், இல்லைனா பவர் ஆஃப் பண்ணிவிடும். அது மட்டும் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கும், பார்த்துக்கலாம். இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து ஃபிட் பண்ணோம், அவ்வளோதான். நான் இப்போ வால்யூம் பட்டனுக்கும் பவர் பட்டனுக்கும் இடையில வர மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் மூவ் பண்ணி பார்ப்போமா? இப்படி இருக்கட்டு. ஓகே, பக்கா இடிக்குது இல்லைங்க. சரி, ஓகே, அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஃபுல் டைட் வச்சாச்சுன்னா மேட்ரு முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, டன்னு. இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா இப்படி வச்சுப்போம். ஓகே, பக்கா. டிஸ்பிளே தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. டிஸ்பிளே ஒரு நிமிஷங்களா, ஸ்டார்ட் கீ பண்ண முடியுமா? போடலாம். ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேயும் ஓரளவு மறையாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டான டிஸ்பிளே மறைஞ்சிடும் ஓரளவுக்கு. ஆனால் இப்படி நம்ம ஓட்டும் போது கரெக்டாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே கைஸ், நம்ம ஃபுல் டைட் பண்ணிவிட்டு லைன் கொடுக்கலாம். ஓகே கைஸ், இதை நம்ம பக்காவாக டைட் வச்சுட்டோம். ஓகே, ஃபுல் டைட் வச்சுட்டோம். இனி நம்ம இந்த மொபைல் விட்ற மாட்டோம், அப்புறம் லைன் கொடுப்போம். ஓகே, இது ஓரளவு இருக்கட்டும், நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஃபுல் டைட் வச்சேன், இருந்தாலுமே ஃப்ரீயாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இதை நம்ம டைட் வச்சுட்டோம். இனி ஒயரை மட்டும் எங்கிட்டு கொஞ்சம் உள்ளாடி எப்படியானா கொண்டு வர பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ இந்த ஹோல்ஸில் போல்ட்டு போட்டிருக்கோம்ல, அது பக்கத்து ஹோல்ஸில் அப்படியே போட்டு அங்கே உள்ளாடி எடுக்கலாம். சரி, ஓகே, நம்ம இங்கே வேறு இங்கே கொண்டு வந்துட்டோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே உள்ளாடி இப்படி நல்லா சுற்றி அப்படியே இதுக்குள்ளாடி போட்டு இங்கே மேலே எடுத்துருங்க. எங்களோட கனெக்டர் காணும். ஓகே, இங்கே தானே இருக்குது. ஓகே, ஸோ இனிமேல் நம்ம இந்த கனெக்டரில் போடணும். அதுக்கு நம்ம இங்கே ஒரு டம்மி வருவணுமே. நான் சொன்ன மெத்தட் என்னென்னா, எப்படின்னா இந்த 2 ஹோல்ஸ் இருக்குல்ல, 2 ஹோல்ஸுக்கு உள்ளாடி அப்படியே ஒயரை போட்டு டேட்டா அதில் சொருவி அப்படியே இதையும் அப்படியே கையோட சொருவிலான்னு பார்க்கேன். இல்லைனா நீங்கள் இதில் ஒரு ஒயர் அதில் ஒரு ஒயர் அந்த நான் சொன்ன மாதிரி கலரை பார்த்து கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த 2 ஒயர் நம்ம கொஞ்சம் லென்த் அடிச்சு விட்டோம். எப்படின்னா அந்த காப்பர் கொஞ்சம் வெளியே வர மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம இதில் சொருவணும்.
சொருவினீங்கன்னா இங்கே மேலே வந்துடும். அதை அப்படியே லைட்டாக இழுத்துருங்க. இவ்வளோ தேவையில்லை, நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் அப்படியே விட்டு எடுத்துருங்க. ஓகே, டன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான். நான் இதில் சொன்னேன்ல, ப்ரௌனில் இந்த ரெட்டை கொடுக்கணும், அதில் வர பிளாக்கில் இந்த பிளாக்கை கொடுக்கணும். அவ்வளோதான். நான் ரொம்ப கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த காப்பரை. இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஓரளவு இன்னும் இருக்குல்ல, ஒரு நிமிஷம், இந்த லெந்துக்கு கொஞ்சம் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இது ரொம்ப லெந்தாட்டில் இருந்துட்டேன், அதை நான் கட் பண்ணிவிட்டு உள்ள சொருகிறேன். அவ்வளோதான். கட் பண்ண வேணாம், இப்படியும் மடக்கியே சொருவிடலாம். ஓகே கைஸ், இது நம்ம சொருவிட்டோம். நான் இது சொருகிறதுக்கு ஒரு பின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இப்போ சேஃப்டி பின் இருக்குல்ல, இந்த பின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக அப்படியே உள்ளே கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டதுன்னா நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் உள்ளே போயிடும். ஸோ ஓகே, டன். இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இதை அப்படியே க்ளோஸ் பண்ண போகுது. இதில் பார்த்து இழுக்கும்போது நம்ம அங்கே சொல்ல வேண்டியதும் கலந்து வராமல் பார்த்துக்கணும். ஓகே, நம்ம இனி இதில் அப்படியே லாக் பண்ணிடுறோன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான். லைட்டாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு சின்ன லாக் தான். அவ்வளோதான். ஓகே, டன். நம்ம இனி லைன் எழுதணும் பார்ப்போமா? கைஸ், கத்தி எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஒயரை கட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணேன். ஒயர் கட்டுறோன்னு வச்சுருந்தேன், அதை காணும், தேடி பார்த்தேன் காணும். சரி, அதனால் கத்தியை யூஸ் பண்ணேன். நம்ம இனி செக் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, இது யூஎஸ்பி கேபிளா? அது எங்கே இருக்குன்னு தெரில, ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இதுக்கும் பைக்கை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். ஆஃபில் இருக்கும்போது கொடுக்கணும். அடுத்து பேட்டரியில் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பைக்கை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம், வாவம் பார்க்கட்டும். கைஸ், கேமரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை கட்டிகிட்டு இருக்குது. என்னென்னு தெரில, கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் போயிடுச்சு. இப்போ செக் பண்ணாகலை. என்ன மேட்டர்னா, இப்போ நம்ம அந்த ஒயர் கனெக்ஷன் கொடுத்து டேப் பிடிச்சி ஃபுல்லாகவே டேப் பிடிச்சி அங்கே உள்ளே வச்சுட்டோம். நம்ம கலட்டின மாதிரி அந்த 2 போல்ட்டை போட்டு லாக் பண்ணிட்டோம். போடும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் உருவி எடுத்த மாதிரி அப்படியே திருப்பி அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க, கொஞ்சம் நேக்கட்டு. ஒன்றும் இல்லை, அந்த 2 போல்ட்டு நம்ம அதில் ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்க்ரூ, அவ்வளோதான். டோட்டலாக அதை போட்டு முடியுங்க. ஓகே கைஸ், அப்புறம் நீங்கள் அந்த ஒயரை டைட் பண்ணும்போது கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஃப்ரீ விடுவாங்க. நம்ம இந்த ஹேண்டில் நம்ம மூவ் பண்ணுவோம்ல, இப்படி டேன் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ விடுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஓகே தான், இங்கே திருப்பினாலும் ஃப்ரீயாக இருக்குது இந்த ஒயரில். ஓகேவா? எனக்கு இங்கே திருப்பினாலும் ஃப்ரீயாக தான் இருக்குது, இப்படி திருப்பினாலுமே எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படி இருக்கட்டும். ஸோ நம்ம 80 போட்டது இப்போ 81 வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? 81 வந்திருக்கு. ஓகே, பக்கா. ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அப்புறம் நான் இதில் ஒன்று சொல்லவே இல்லை, இந்த கேமரா ஒன்று, இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நீ கழட்டிக்கிறேன். இந்த மொபைல் ஹோல்டரோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் 173 ரூபாய் தான் வாங்கினேன். கரெக்டாக நான் அதை ஒரு ஸ்க்ரீன் ட்ராக்கர் மாதிரி ஒன்று போட்டுறேன். கரெக்டாக 173 ரூபாய் தான் வாங்கினேன். ஒரு நான் வாங்கும்போது விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது என்னென்னு தெரில, விலையெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் இதை 173 ரூபாய் வாங்கிட்டேன். பரவாயில்ல, 173 ரூபாய்க்கு ஒருத்து தான். ஆனால் இதில் என்ன மேட்டர்னா, நீ இவ்வளோ தான் விலை, எவ்வளோ நாள் ஓடுதுன்னு பார்ப்போம். நான் இதில் இந்த மாடல் ட்ரை பண்ணது கிடையாது. நான் இதை பார்க்கும்போது குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்னு நினைப்பேன். பட் ஆனால் லாஸ்ட்டு இதுவே வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல மொபைல் ஹோல்டர்லாம் இருக்குது. இந்த போபோலாம் பார்த்தாச்சுன்னா நார்மலே, இப்போது இந்த சார்ஜர் இல்லாமல் நார்மலே 1200 ரூபா வருது. சார்ஜர் போடுற மாடல் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 1700 1800 அப்படி மேலே போயிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம அப்புறமேட்டு போக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இதுவே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஓகே, நமக்கு என்ன, நம்ம மொபைலில் மட்டும் சார்ஜ் ஏறணும். ஓகே, இப்போ பக்காவாக இருக்குது அதுக்கு, அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த R15 சம்மந்தப்பட்ட எதனா வீடியோ போட்டாலும் இதை மாதிரி ஃபிட்டிங்ஸ் வீடியோலாம் அடிக்கடி போடுவேன். அப்புறம் ட்ராவல் vlog நம்ம கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம் கைஸ். அப்புறம் இன்னொரு அப்டேட்டு, இப்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுத்த ஆர்சி புக்கெல்லாம் ஓரளவு ஓகே ஆகிடுச்சு. இனி எப்படி ஒரு 10-15 நாள்லாம் கையில் கிடச்சிரும். அப்புறம் நம்ம ட்ராவல் vlog ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பைக் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ போடுவேன், இந்த ஃபிட்டிங்ஸ் எதனா மாற்ற இருந்த வீடியோ போடுவேன். அப்புறம் இது ரேப்பிடோ, அதை விட்டு மாதிரிங்க ரேப்பிடோ vlogகும் அடிக்கடி பண்ணுவேன். ஓகேவா? அடிக்கடி இல்லை, ஃபுல்லாகவே தான் பண்ணுவேன் கைஸ். அப்புறம் இந்த ரப்பர் மட்டும் எதுக்குன்னு எனக்கு தெரில சத்தியமாக. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது எதுக்குன்னே தெரில எனக்கு.
சரி ஓகே பை guys, see you later, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.